ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா விளையாட போறோம்னா லாஸ்ட் பீரியட் கேம் தான் விளையாட போறோம். 1 to 5th லெவல் வரையும் நம்ம முடிச்சிருப்போம். இன்னைக்கு 6th லெவல் தான் விளையாட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணாவோட பவரை காமிக்க போறேன். இன்னைக்கு லார்ஜ் செஸ்ட் தான் வச்சுட்டோம். இப்போ வந்து நமக்கு 600 விட்டு நம்ம போன பார்ட்லயே கலெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து மெட்டல் ஒரு crocodile லெதர் ஸ்கின்னும் வேணும். இப்போ போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மெட்டல் ஓரேஸ் எடுத்துறோம். நாங்கள் ஃபர்ஸ்டே போயிட்டு அந்த இதில் போயிட்டு அது என்னது ஃபைட்டிங் ஏரியாவில் போயிட்டு நாங்கள் நிறையா இது எடுத்துகிட்டு வந்தோம். கன்னு, மைனிங் எல்லாமே எடுத்துட்டு வந்தோம். கன்னை வச்சு நீங்க crocodile போட்டு போட்டு சாத்த வேண்டியதாங்க. கன் எடுத்துட்டு போவோம். நம்ம கிட்ட 14 புல்லட்ஸ் இருக்கு. வேணும்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட கன் பவுடர் இருக்கு. ஆமா, நாங்க ஆஃப்லைன்லயே பண்ணிருந்தோம். இந்த ஸ்கெலிட்டன்ஸ் வந்துட்டாங்க. ஆனா இவனுங்களை தான் அடிக்காம நம்ம போய் அந்த மெட்டல் நம்ம ஃபர்ஸ்ட் crocodiles முடிச்சுட்டு இவனுங்களெல்லாம் பார்த்துக்கலாம். மெட்டல் இப்போ நம்ம மெட்டல் எடுக்கலாமாடா, crocodile ஸ்கின் எடுக்கலாமா? நீயே சொல்றா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெட்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைட்டிங் போவோம். ஓகே, நம்ம போயிட்டு மெட்டலை மைனிங் பண்ணிட்டு வரலாம். இப்போ நரி தான் வந்துடுச்சு. இங்க பாருங்க, பெரிய பூச்சி இருக்கும். இங்க ஒரு பச்சை கலர்ல பாய்சன் தரும். அது மட்டும் நம்மள 5 டைம் அடிச்சுட்டு தான் விடும். ஆமா, இந்த நரிங்களை தான் தாண்டி நம்ம போயிடலாம். நரிங்க வேற நம்மளை பார்த்துருச்சுங்க. நம்ம சீக்கிரமா ஓடி ஆகணும். நரியும் அப்படியே ஃபாஸ்டா ஓடி வந்து குதிச்சு நம்மளை பிடிக்க வரும். இப்போ நமக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு, மெட்டல் ஒரு எடுக்கலாம். எவ்வளவு மெட்டல்? இதுலயே 20 வந்துரும்டா. உடஞ்சிடுச்சு. மைனிங் ஐட்டம் உடஞ்சிடுச்சு. இப்போ நம்ம திருப்பியும் மைனிங்க்கு ஏதாவது நம்ம கிட்ட இருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆனால் இந்த மெட்டல் ஒரே அடிக்க ரொம்ப நேரம் ஆகுமே. ஓகே, இப்போ நம்மகிட்ட ஸ்டோன் இருக்கு, அதை வச்சு மைனிங் பண்ணுவோம். ஆனால் இது எத்தனை வாட்டி ஸ்டோன் உடையும்? ஒன்னுலயே 20 கிடைச்சிரும். அது அயன் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் crocodile ஸ்கின்னு தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் வேற நம்மள இங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அந்த நரி பையன். அதுக்கப்புறமாவும் அயன் மெட்டல் இங்கேயும் இருக்கு. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். நம்ம இது எவ்வளவு கேட்டிருந்தாங்க? 20டா. ஆனா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்த பார்ட்டுக்கும் தேவைப்படும்ல. நல்லா சீக்கிரம் ஓடி போய் மெட்டல் எடுக்கணும். crocodile தாங்க அடிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கேன். அதுவும் அண்ணாவோட பவரை காமிக்க வேண்டியது வந்துடுச்சு. இப்போ வந்து பிளைன் மெட்டல்னு இருக்கு, அதையும் உடைச்சிக்கலாம். ஏன்னா அடுத்த பார்ட்டுக்கு இதுங்கெல்லாம் தேவைப்படும். ஸ்டோன் பிகாக்ஸும் உடஞ்சிடுச்சு. இதுல வந்து நம்ம ஒரு 10 கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுவே போதும் நமக்கு. ஏன்னா அடுத்த பார்ட்ல வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே நிறைய வச்சிருந்தோம். எங்கங்க இந்த அயன் அங்க வச்சிருக்கானுங்க. அங்க ஒரு பில்டிங் மாரி வச்சு இங்க ஒரு அயன் இருக்கு, இதையும் எடுத்துக்கலாம். இங்க ஒரு பில்டிங் மாரி ஒண்ணு வருமேடா. யாருங்க இவனுங்க? கரடிலாம் ரொம்ப நம்மள ஆர்வமா துரத்திட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமா ஓடிடணும். கரடியை விட இந்த crocodile கொஞ்சம் அடிக்குங்க. ஆனா நம்மளுக்கு 8 பார் தான் போவாது, 100 இருக்கும். அது ஏன்னே தெரியல. நம்ம எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் நமக்கு ஹெல்த் பாரும் குறையாது, ஹங்கிரி பாரும் குறையாது. ஆனா நம்ம கோட்டு அதை தான் நம்ம அடிச்சு வச்சிருப்போம். இங்கதான் நிறைய மெட்டல் இருக்கும். நமக்கு மெட்டல் போதும்டா. போயிட்டு நம்ம இது crocodiles வேட்டையாடிட்டு வரலாம். நம்ம செஸ்ல மெட்டல் கரெக்டா இருக்கான்னு பாரு. செஸ்ட் இல்லையா? 45 வந்திருக்கு. crocodile வந்துருச்சு. கன்னையும் யூஸ் பண்ற டைம் வந்துருச்சு. ஷூட். ஒரே ஷூட்ல 50 குறைஞ்சிருச்சு. இந்த எலும்பு பையன் வேறங்க, அவனை பார்த்தா வந்து இன்னும் ஒரு முடிஞ்சிருச்சு. இவனோட ஸ்கின்னு இவன் டபுள் தந்திருக்கான். அப்பனா நமக்கு லக்கு தான்.
நம்ம 10 எப்படியாவது சீக்கிரமா வர வச்சிடலாம். எல்லாருமே 2 வந்தா லவ்ல சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த கன் வச்சு திருப்பி ஒரு சுடு. நெக்ஸ்ட் another one ஷூட். இன்னும் ஒரே ஒரு யாருங்க இவனுங்க இந்த கிராபும் இந்த ஸ்கெலிட்டனும். அவனையும் முடிச்சு விட்றான். வா டைமண்ட்ஸ் நிறைய தந்திருக்காங்க. லெதர் இதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் தந்திருக்கான். நிறைய அந்த நிறைய crocodiles இருக்கு. அந்த அந்த கிராப் மேல ஒரு செஸ்ட் இருக்கு. அதையும் இந்த கன் வச்சு படப்பன ஷூட் பண்ணி செஸ்ட் எடுத்துடலாம். ஓ மிஸ் ஆயிடுச்சு. பார்த்து யூஸ் பண்ற 6 புல்லட் தான் இருக்கு. 6 தானா? அப்ப சீக்கிரமா யூஸ் பண்ணுடா. இந்த crocodile இந்த எலும்பு கூண்டு யாரா நீ? நம்மள ஸ்கோப்பிங்கே பண்ண விட மாட்டான். ஃபர்ஸ்ட் இவனை கொல்லுவோம். வாங்குடா. அந்த போன் இதை வச்சு எடுறா. இல்லடா இந்த போன் நைஃபால உன்னை சீக்கிரமா முடிச்சுடுறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஆக்ஸ் மரம் வெட்டுறதுக்கு தேவை. இப்ப அவன் நம்மள ஒரு அடி கூட அடிக்கல. ஏன்னா நம்ம திருப்பி அடிச்சிட்டோம்ல, அவன் பயந்துட்டான். இப்ப கன்னு எடுக்கிற டைம் வந்துடுச்சு. இப்ப போயிட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். இன்னும் 3 புல்லட்டு. இந்த ஒரு புல்லட்ல இவன் காலி ஆவானா? காலி ஆயிட்டாங்க. இவன் கிட்ட இருந்தும் நமக்கு ஒரே ஒரு ஸ்கின் தான் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு 10 ஸ்கின் வேணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் தான் 2 தந்தான். திருப்பியும் சுடுன்னு சுடலாம். சீக்கிரமா சுற்றலாம். 15 rupees காயின் தந்து நம்ம புல்லட் எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு டைமண்ட் தந்திருக்கான். ஆனா ரொம்ப கம்மியா தான் அந்த புல்லட்ஸ் தந்திருக்கான். 5 தான் தந்திருக்கான். அங்கேயும் போயிட்டு நம்ம crocodiles வேட்டையாடலாம். இந்த ஐலாண்டே ஒரு crocodile ஐலாண்ட் தான். அந்த எலும்புண்டு பையனுங்க தான் அங்கேயே நின்றுட்டாங்க. அவங்களுக்கு ஸ்விம்மிங் அடிக்க தெரியாதாட்டிருக்கு. இன்னும் 2 புல்லட்ல இவனும் காலி ஆயிடுவான். டெத் ஆயிடுவான். சீக்கிரமா லோட் பண்றா. எம்டியா இருக்கா? என்னங்க இது எம்டியா இருக்கு? எம்டியா எப்படி இருக்கணும்? எம்டினா எம்டியோட பவரை காமிக்கணும்ல. திருப்பியும் ஒரு 4 புல்லட்டை வேஸ்ட் பண்றதா இருக்கு. ஆமாங்க, அதுதாங்க அதுல கடுப்பே. இதுலயும் எம்டின்னு காமிக்க கூடாது. சோ சாட். சரி இப்ப வேணுங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும். நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் சுத்திட்டு வந்துடலாம். இந்த எலும்பு கொண்ட பசங்களை தான் பார்த்து வந்துருவோம். ஏன்னா நம்மள ரொம்ப அடிச்சுட்டான். அவன் அவங்க பிளேஸ்க்கு போயிட்டானுங்களா அடிச்சு. போயிட்டு நம்ம செஸ்ல ஏதாவது இருக்கா பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆஃப்லைன்லயே வாட்டர் கேச்சர், அதுக்கப்புறமா வீவிங் பண்றதுக்கு, அதுக்கப்புறமா ஃபர்னன்ஸ்லாம் செஞ்சு வச்சுட்டோம். இந்த லார்ஜ் செஸ்ட், ஆமா மீடியம் செஸ்டும் செஞ்சு வச்சுட்டோம். செஸ்ட்டுக்கு இப்ப பஞ்சமே இல்லை. இன்னும் நம்ம கிட்ட 2 புல்லட்ஸ் இருக்கு. ஏதாவது மிஷின் மாதிரி பண்ணலாம். இங்க டேக்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. செஸ்ட்னு தந்திருக்காங்க. அதுக்கு அந்த மிஷினை தான் முடிக்கணும். முடிட்டாங்க. அதுக்கப்புறமா முடிச்சுக்கலாம்டா. இப்போ ஃபர்ஸ்ட் மிஷினை இது அப்கிரேட் பண்ற வேலையை பார்க்கலாம். நான் சொல்றதுதான் ஒண்ணு செய்டா. நம்ம வீடு ரொம்ப தூரமா இருக்கு. சரி இப்ப போய் அந்த crocodile அடிக்கணும்.
தான் கிங்கு. இவனையும் வச்சு டெஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இவனுக்கு இந்த 5 புல்லட் போகுதுன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு பெரிய மாடு மாதிரி இருக்கான். மாடு ஏதாச்சும் சாப்பிடுங்க. இன்னும் ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு. இன்னும் நம்மள அவங்க ஒரு அட்டாக் கூட பண்ணல. ஸ்டாச்சு கேம் விளாட்றான்ட்டு தலையை மட்டும் இது மாதிரி நகர்த்திட்டு இருக்கான். இன்னும் 1 புல்லட் தான். இந்த எலும்பு பசங்க வேற டைமண்ட்ஸ் இவனும் தந்திருக்கான். நமக்கு ப்ராஃபிட் தான், நம்ம அன்லாக் பண்ணிடலாம். இவனுங்களையும் சுத்தணும். இவனுங்களுக்கு தான் இந்த ஒரு புல்லட் ஏற்பு. இன்னும் நம்ம கிட்ட 2 கன்ஸ் இருக்கு. ஒன்னு குட்டியா ஒரு கன் இருக்கும், ஆனா இது பெருசா இருக்காது. ஓகேடா, நீ இப்ப போய் crocodile எடுக்கலாம்ல. இல்ல என்ன இருக்கு பார்க்கலாம். என்னங்க இவன் ரொம்ப மொக்கையா தந்திருக்கான். ஆளை பார்க்காதான் பெருசா இருக்கான், ஆனா டம்மி பீஸ். ஓகே, இப்ப போய் நம்ம crocodiles வேட்டையாடிடலாம். ஏன்னா இல்ல எம்டின்னு காட்டியிருந்தாங்க. இப்ப கொஞ்சம் ஸ்பான் ஆயிருப்பானுங்க. இப்ப இந்த என்ன சொல்றது, இவனுங்களை தான் விட்டு போயிடுவோம். இந்த உல்ஃபையும் அடிப்போம். நம்மளை பார்த்து முறைச்சிட்டான். இவனுக்கு ஒரு புல்லட் போதுமான்னு தெரியல. இன்னும் ஒரு புல்லட் வாங்கடா. இன்னொன்னு கண்ணு ஏடா, அந்த இன்னொன்னு கண்ணு குட்டியா ஒரு கண்ணு இருக்கு. அது செஸ்ல இருக்குடா. செஸ்ல இருக்கிறதானே ஏடா. செஸ் நம்ம பக்கத்துலயே தானே இருக்கு. அவன் அந்த செஸ்ட நினைச்சிருக்கான். ஓ, இதுக்கே இவ்வளோ ஐட்டம்ஸ் கேக்குறானே. எதுக்கு? கன்னுக்கு. அப்ப ரிப்பேர் கூட காசு இருக்குல்ல. இப்ப திருப்பியும் crocodile வேட்டைக்கு போயிடலாம். அங்கதான் இருக்கு crocodile ஐலாண்ட். ஆனா எனக்கு ரொம்ப ஸ்டாமினா கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லடா, கரெக்டா தான்டா வரான். ஜம்ப், ரன், ரன், குதி, இப்ப போ, ஷார்ட் ரூம். இப்பயும் crocodiles ஸ்பான் ஆயிடுச்சு. திருப்பியும் கன்னேடா. பரவாயில்லடா, இதுலயே போட்டுடலாம்டா, ஈஸியா இருக்கு. ஏன் கன்னை வேஸ்ட் வாங்கிட்டான். அமைதியா இருக்கா? என்னங்க இவன் ஒண்ணு எம்பியா தரானுங்க எல்லாரும். இன்னும் கொஞ்சம் இவன் கொஞ்சம் வச்சிருக்கான். ஒரு லெதர் 6 லெதர்ஸ் கம்ப்ளீட் எடுத்தாச்சு. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா crocodiles இங்க கம்மியா இருக்கு. உங்களுக்கு தேவையான crocodiles அதனால இங்க போயிடலாம். பாருங்க, மண்ணும் ரியலிஸ்டிக்கா இருக்கு. அங்க ஒரு crocodile இருக்கு. புல்லட் மாத்திரம். அதான் காசு கொடுத்தாங்களாண்டா. சொந்தமா வாங்கலாம். காசு தான் நம்ம கிட்ட இருக்கு. காசு அதிகமா, ஆனா இந்த காசு கிளிச் ஆயிட்டதுக்கு அங்கே 100 போட்டிருக்கு. இங்க இருக்க crocodileயும் அடிப்போம். பாருங்க, செம்ம ஸ்பீடா ஓடி வருது. இன்னும் இதுக்கும் ஒரு புல்லட். இதுல லெதர் 2 லெதர் தந்திருக்கு. இன்னும் ரெண்டே லெதர் தான். அப்புறம் லெவலப் பண்ணிடலாம். சுட்டுச்சா? இல்லடா, இல்ல. இப்போ ஒரு 5 புல்லட் வாங்கிக்கலாம். காசு எவ்வளவு வச்சிருக்கேன்?
அதே தந்தாங்கடா. இதுலயும் 2. இப்ப போயிட்டு நம்ம லெவலப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரமா ஓடு. குதி ஓடு குதி நீ அமைதியா இருந்தா வாய் வந்து அப்படியே போயிட்டு இதையும் எடுத்துக்கலாம். என்னங்க தந்திருக்கான்? மெட்டல் மெட்டலும் கன் பவுடர் தந்திருக்கானுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு ரொம்ப தேவையான பொருள். புல்லட்டும் இந்த செய்யலாம், சொந்தமா செய்யலாம். இப்ப சீக்கிரம் ஓடி போய் லெவலப் பண்ணலாம். சும்மா ஓடி போலாம். இந்த வழியா போயிடலாம், ஷார்ட் ரூட்டு. மலை ஷார்ட் ரூட்டா போகணும்னா குதி ஓடு குதி ஓடு. டேய் அங்கேயே வந்துருச்சுடா. ஆமா, அந்த மலையில இருந்து இப்ப நம்ம போயிட்டு இவனுங்களை யாரும் சொன்னா சீக்கிரம் போயிடலாம். சீக்கிரம் ஓடிடும். இப்ப திருப்பியும் சீக்கிரம் ஓடலாம். நம்ம லெவலப் பண்ண இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. பக்கத்துல வந்துட்டோம். நம்ம சிப்பி கிட்ட போயிட்டோம்னா அசால்ட்டா லெவலப் பண்ணிடலாம். அங்க பாருங்க, அங்க கிங் ஆஃப் தி கிராப் இருக்கு. பிங்க் ஆஃப் பிங்க் ஆஃப் கிங் ஆஃப் கிராப். இப்ப திருப்பியும் ஓடு ஓடுன்னு ஓடி அப்கிரேட் தி ஷிப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம சீக்கிரமா ஓடி போயிட்டு ஷிப் அப்கிரேட் பண்ணிடலாம். போட்டு பாதி ரெடி ஆயிடுச்சு. ஆமா, இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். இப்ப போய் லெவலப் பண்ண போறோம். 1 2 3 லெவலப் பண்ணலாங்க. லெவலப் பண்ணியாச்சு. இல்ல லெவல் 10. ஏங்க அதுல ஒரு பாக்ஸ் மட்டுமா வந்திருக்கு? இப்ப லெவல் 7 வந்துட்டோம். ஓகே, 6th லெவல் முடிச்சிட்டோம். 7th லெவல் அடுத்த பார்ட்ல பார்ப்போம். ஓகே, பாய்.